வேட்டி சேலை கொள்முதலில் விசைத்தறிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு கைத்தறி நெசவாளர்கள் புறக்கணிக்கப்படுவதாக வடசேரி கைத்தறி நெசவாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கைத்தறி வேட்டிகளுக்கு தனித்துவமான சந்தை வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரம்பரியமிக்க இந்திய நெசவுத் தொழிலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு திறன் இருந்தாலும் சமகாலத்தில் பல சிக்கல்கள் உருவாகியுள்ளன. மூலப்பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல், வேலையாட்களின் இடப்பெயர்வு, போதிய உள்கட்டமைப்பு வசதி இல்லாதது போன்றவை பாரம்பரிய நெசவுத் தொழில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றன. இதேபோன்று நாகர்கோயில் வடசேரி பகுதி நெசவாளர்களும் பல தலைமுறைகளாக பாரம்பரிய கைத்தறி வேட்டி தொழில் செய்து வந்தாலும் தற்போது பல்வேறு சவால்களை சந்தித்து வருகின்றனர். கைத்தறி வேட்டிகளுக்கு இணையாக விசைத்தறிகளில் குறைந்த விலையில் வேட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவது கைத்தறி விற்பனையை வெகுவாக பாதித்துள்ளது. நெசவு தொழில் அழிஞ்சு இப்போ நெசவுக்கு ஆள் இல்லை. கூலி குறைவாக இருக்கிற காரணத்தினால நெய்யக்கு ஆள் இல்லை. இப்போ கூலி 85 ரூபா, 100 ரூபா, 125 ரூபா, இப்படி பல தரத்துக்கும் கூலி இருக்குது. இதில் ஒரு வேட்டையை வச்சு அவங்களுக்கு செலவு செய்ய முடியாது. நூல் மற்றும் பாவு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் உற்பத்தி செலவு அதிகரித்து லாபம் குறைந்துள்ளதாக நெசவாளர்கள் தெரிவிக்கின்றனர். இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் விசைத்தறிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு கைத்தறி நெசவாளர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமீப காலத்திலிருந்து அந்த நெசவு தொழில் நலிஞ்சி அழியக்கூடிய தருவாயிலிருந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. காரணம், அதுக்கு பல காரணங்கள் உண்டு. நூல் கிடையாது, நூல் கொடுக்கறது கிடையாது, நூல் விலை உயர்வு, அப்புறம் கூலி உயர்வு, இது போட்டு இருக்கிறதுனாலையும் அரசாங்கம் பவர்லூம்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலையும் இந்த தொழில் ரொம்ப நசிஞ்சிட்டு போகுது. பவர்லூம் வெட்டியை எடுத்து வியாபாரம் பண்ணி அவங்க சொசைட்டி மூலமாக கோப்டஸ்லேருந்து எடுத்து இலவச வேட்டியை வணங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கைத்தறி வேட்டிகள் நெய்யக்கூடிய ஆளுகளுக்கு தகுந்த கூலி இல்லை. நூல் விலை, பாவு விலை எல்லாம் கண்டமான விலையேற போது அந்த உற்பத்தியால் பாதிக்கப்பட்டு நெசவாளரும் வேறு எங்கே தொழில் போகாமல் அவங்க நடந்துகிட்ருக்கு. கடினமான உழைப்புக்கு ஏற்ற போதிய ஊதியம் கிடைக்காததால் வடசேரி போன்ற பகுதிகளில் உள்ள அடுத்த தலைமுறையினர் இத்தொழிலில் ஈடுபட ஆர்வம் காட்டாமல் மாற்று வேலைகளுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. நெசவுத் தொழிலை காக்க நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதுடன் வடசேரி கைத்தறி வேட்டிகளுக்கான தனித்துவமான சந்தை வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக நாகர்கோவிலில் இருந்து பிரின்ஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.